என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? இது வந்து என்னோடய சிக்னேச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அருண் பாண்டியனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் அவர் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு 1 இயர் சீனியரு, நான் 1 இயர் ஜூனியரு. ஆபா சார் செட் அவரும் நடிப்பு தான் படித்தார், நானும் நடிப்பு தான் படித்தேன். ரொம்ப நாளாக வந்து படத்தில் இப்போ வந்து என் பேர் ஜிஎம் சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோடய முழு பேர் என்னென்னா மீனாட்சி சுந்தரம். அருண் பாண்டியன் கூட எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன மீனாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா இதில் வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் மீனாட்சின்னு கூப்பிட்டு தான் பழகம். மீனாட்சி சுந்தரம்னு யாரும் சொன்னதே கிடையாது. இப்போ ஜிஎம் சுந்தர்னு சொன்னதே கிடையாது, எல்லாம் மீனாட்சி தான். அதனால் அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து அருண் பாண்டியன் வந்து ரீகண்டில் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் அருண். அதுக்கு இப்போ கல்கி பேசின மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது, வந்துகிட்டே இருந்தது. மீனாட்சி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுறேன் அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டார். ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆனால் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு. ஏன்னா நட்பின் ரீதியாக வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினச்சேன். அது வந்து அருண் வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு, என்னப்பா கேளுப்பா, தைரியமாக கேளு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். டான்னு பேமெண்ட் வந்தது அப்படின்னு கல்கி சொன்னார். அதே மாதிரி டான்னு பேமெண்ட் வந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். டைரக்டர் வந்து உதய் வந்து என்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணார். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ தான் சடனாக வந்து கல்கி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்போ தான் தெரியும் இது அருணோட படம் அப்படின்னு சொல்லி. அப்போனா நான் பண்ணுறேன்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அருண் பேசணுன்னா ஓகேன்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்னாவே அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும், அது மாதிரி எனக்கும் பாசம் உண்டு. அந்த பாசத்தில் இணைஞ்சி தான் இணைந்த கைகள் மாதிரி வந்து நான் இந்த படத்தில் வந்து அருண் கூட வந்து இணைஞ்சிருக்கேன். அப்போ டைரக்டர் வந்து எங்கிட்ட வந்து கண்டென்ட் சொல்லும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், இதில் வந்து ஒரு சின்ன கேமியா ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் அது அருணுக்காக தான் நான் பண்ணேன். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, சார் இது வந்து படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸு அப்படின்னாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தேன். அப்படி ஃபுல்லாக நான் பண்ண சீக்வன்ஸ் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் அருண். அதுக்கு உதய் தேங்க்யூ. இன்னொன்று என்ன பண்ணேன்னா, படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது கீர்த்தி வந்து தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ பேசுகிறது அவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அருண் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அவர் போல்டாக எப்பொழுதுமே ஒரு கன்சர்னாக கால்குலேட்டிவாக எப்போ உள்ளே வரணும் எப்போ போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இருந்து பார்த்தவர். பல பரிமாணங்கள் எடுத்த ஒரு நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர், நிறைய சொல்லலாம். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். பிஸ்னஸ் மேன், நிறைய வந்து நம்ம அவரை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு வந்து மீடியா அவங்க தான் காரணம், எப்பொழுதுமே அவங்க தான் காரணம். அந்த மீடியா வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த படத்துக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். அருண் நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி யங்ஸ்டரு, எனக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபேஸை போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. ஏன்னா நான்லாம் நாயா பேயா அலைஞ்சு தான் இந்த மேடையில் நிற்கிறேன். அதுவும் அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த காலகட்டம் வேறு. ஸோ அந்த காலகட்டத்தில் நாயா பேயா அலைஞ்சு இந்த மாதிரி இடத்துல நின்று பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு பல புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே. அதனால் சூப்பர் அருண். இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள்.
நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். என்னோட நடித்த நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். பட் அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னை விட சின்ன வயசில் இருக்கவங்கலாம் வந்து இன்றைக்கி கேமராமேனாக இருக்காங்க, டைரக்டராக இருக்காங்க. அதனால் வந்து பெரிய வயசானவங்க பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அது தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. இந்த யங்ஸ்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணதுக்கும் ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் கீர்த்தி ஆல் த பெஸ்ட், அண்ட் அருண் ஆல் த பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ்.